ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் ஹெரால்ட். ஸோ யூபிஎஸ்சிக்கான 2027க்கான புக் லிஸ்ட் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு டைப் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ்க்கான புக் லிஸ்ட்டையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மொதல் விஷயம், கம்மியாக படிக்கணும், அதை ரிவிஷன் பண்ணணும், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதி பார்த்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் ஒருத்தவங்க. இன்னொரு சர்டன் பீப்புள், நான் ஒரே சப்ஜெக்ட்டுக்கு வந்து 2-3 சோர்ஸ் எடுத்து நான் ரெஃபரன்ஸாக எடுத்து படிப்பேன் அப்படின்னு சொல்கிற பீப்புளுக்கும் இந்த புக் லிஸ்ட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தட் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து யாருக்கு எந்த புக் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத நான் கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ஸோ 2027க்கான புக் லிஸ்ட்டில் மொதல் விஷயம் நமக்கு இருக்கிற டவுட்டு, ஓல்டு என்சிஆர்டி பார்க்கணுமா நியூ என்சிஆர்டி பார்க்கணுமா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியூ என்சிஆர்டி அப்படின்னு ஏன் எடுத்துகிட்டு வராங்கன்னா, ஸோ ஆல்ரெடி இருந்த அந்த என்சிஆர்டியில் இருக்கிற சின்ன சின்ன ஃப்ளாஸ், ஏதாவது சின்ன சின்ன எரர் இருக்கும், அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு புதுசாக என்சிஆர்டி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதனால் நம்ம நியூ என்சிஆர்டி நோக்கி போகிறது தான் நமக்கு அட்வைசபிள். பட் அட் தி சேம் டைம் ஓல்டு என்சிஆர்டிக்கும் நியூ என்சிஆர்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காதுங்க. ஒரு 5% மட்டும் தான் கண்டென்ட்லேயுமே நமக்கு என்ன இருக்கும், டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு நியூ என்சிஆர்டி எடுத்து அதை ஃபுல்லாகவே வந்து ரீட் பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா ஓல்டு என்சிஆர்டிக்குள்ளே போனீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இப்படி நீங்கள் பார்க்குறப்போ இதில் ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் வருங்க. என்னன்னா, சில இடத்துல நியூ என்சிஆர்டியில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஓல்டு என்சிஆர்டியில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அங்கே கிளாஷ் ஆகும். ஸோ எங்கெங்கெல்லாம் கிளாஷ் ஆகுதோ அதை நியூ என்சிஆர்டியில் எதை கொடுத்துருக்காங்களோ அதுதான் ரைட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபினாமினலில் நீங்கள் போயிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அவர் பாஸ்ட் இதான் ஓல்டு என்சிஆர்டி நமக்கு வந்து முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா என்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்தையுமே ஒரே வால்யூம்குள்ளே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆப்வியஸாக என்சிஆர்டி ஸ்கிப் பண்ணாமல் தான் நம்ம வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ என்சிஆர்டி அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேஸ் லெவலில் ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாகவும் இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை நீங்கள் கரெக்டாக முடிச்சாதான் உங்களுக்கு அட்வான்ஸ்டு சோர்ஸ், அடுத்த ஸ்டாண்டர்ட் புக்ஸை நோக்கி நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு டீப் நாலேஜ் வந்து உங்களுக்கு ஷேரிங் வந்து கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து என்சிஆர்டியை படிச்சுட்டு அப்புறமா ஸ்டாண்டர்ட் சோர்ஸ்க்குள்ளே நம்ம போக சொல்கிறோம். சரிங்க, இப்போ டேரெக்டாக நம்ம புக் லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ புக் லிஸ்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே நம்ம சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் 2027க்கு. இப்போ பாருங்கள், பாலிட்டி, நீங்கள் பாலிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோலிஸ்டிக்காக நமக்கு இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த், இதுதான் நமக்கு ஸ்டாண்டர்ட் சோர்ஸாக எல்லாருமே வந்து ப்ரிப்பரேஷனுக்குள்ளே இருக்காங்க. பட் அட் தி சேம் டைம் நீங்கள் லக்ஷ்மிகாந்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த என்சிஆர்டியில் கிளாஸ் 9th-லேருந்து 12th வரல இருக்கிறது நீங்கள் படிச்சுட்டு அப்புறம் லக்ஷ்மிகாந்துக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியராக இருக்கும். அண்ட் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, என்னோட சஜஷன், நான் வந்து லக்ஷ்மிகாந்தை மட்டும் நீங்கள் ஸ்டிக் பண்ணி இருந்தால் போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன், ப்ளஸ் என்சிஆர்டி. பட் நிறைய பேர் டிடி பாசு அப்படின்னு ஒரு புக் இருக்கும், அதுக்குள்ளேயும் போவாங்க. எதுக்குன்னா ஃபார் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்கள் டிடி பாசு புக்கில் போகணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அது மீறி சின்ன சின்ன கிளாரிட்டிஸ் வேணும்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்காக யூஸ் பண்ணலாமே தவிர ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்குக்கு அவர் பார்லிமெண்ட் பை சுபாஷ் கஷ்யப், ஸோ இந்த புக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு விஷன் ஐஏஎஸ்னே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நோட்ஸ் வந்து அவங்களோட இதில் கொடுத்துருப்பாங்க. அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக், அந்த டாப்பிக்கில் கேட்ட மெயின்ஸ் கொஸ்டினை வச்சு அவங்க கொடுத்துருப்பாங்க, இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறப்போ இந்த மெட்டீரியலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ புக்கிஷாக போகிறவங்க பல்காக கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் சிம்பிளாக ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க லக்ஷ்மிகாந்த் மட்டும் போனீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் இனஃப், ப்ளஸ் என்சிஆர்டி. அடுத்து கவர்னன்ஸ்க்கும் உங்களுக்கு அதே தாங்க. ஸோ கவர்னன்ஸ் இன் இந்தியா பை லக்ஷ்மிகாந்த், இதுவே மோர் தென் இனஃப். ஸோ அது கூட வந்து நீங்கள் வந்து இந்த செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்டில் செலக்டட் சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் இனஃப். அதே மாதிரி கவர்னன்ஸுக்கு விஷன் ஐஏஎஸ் நோட்ஸுமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு லக்ஷ்மிகாந்தோட இந்தியன் பாலிட்டி புக்கு. ஸோ பாலிட்டி முடிச்சாச்சு, அடுத்து நம்ம ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். ஹிஸ்ட்ரிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு 6 வகையான ஏரியாஸ் இருக்குது. ஸோ இதில் ஏன்ஷியன்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஏன்ஷியன்ட்டுக்கு நம்ம மெயினாக 6th-லேருந்து 12th வரல இருக்கிற நியூ என்சிஆர்டிஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி முடிச்சிடுங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அண்டு ஃபண்டமெண்டல் சோர்ஸ் ஃபார் ஹிஸ்ட்ரி. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓல்டு என்சிஆர்டி பை ஆர்எஸ் சர்மா, இது வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கான ஒரு புக்குங்க. இந்த புக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே தான் இருக்கும். உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று, இந்த ஓல்டு என்சிஆர்டி பை ஆர்எஸ் சர்மா, இது நீங்கள் பாருங்கள். ஆர்எல்ஸ் இங்கே பாருங்கள், இந்த புக்கு, இந்த புக்கு பாருங்கள். அப்படி இல்லைன்னா
இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். இதுவுமே ஆர்.எஸ். சர்மா தான் எழுதியிருப்பாரு. பட் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த புக்குக்கும் இந்த புக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட் ஒரு 400 பேஜுக்கு மேல இருக்கும். ரொம்ப டீடைல்டா காம்ப்ரிஹென்சிவா கவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிகினரா இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த புக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, என்சிஆர்டியில் நீங்கள் 6th-லேருந்து 12th இதை படிச்சுட்டு நீங்கள் இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பார்த்தீங்கனாலே மோர் தென் எனஃப்ங்க ஃபார் ஏன்ஷியன்ட்டுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பூனம் தலால் தாஹியா அப்படின்னு ஒரு புக் இருக்கும். பூனம் தலால் தாஹியா இந்த புக்கை ஏன்ஷியன் அண்ட் மிடிவலுக்கும் காம்ப்ரிஹென்சிவா கொடுத்துருப்பாங்க. அதையுமே வந்து அவங்க படிப்பாங்க. அது இல்லாமல் இன்னொரு புக் இருக்கு, உபிந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு புக்குமே இருக்கு, ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் அண்ட் ஏர்லி மிடிவல் இந்தியா. ஸோ யூபிஎஸ்சியில் கேட்ட நிறைய கொஷின்ஸ் இந்த புக்லேருந்து நமக்கு என்ன இருக்கு, டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்குங்க. இதுதான் வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல். அண்ட் மிடிவலுக்கு வந்து ஓல்டு என்சிஆர்டி பை சதீஷ் சந்திரா இந்த புக் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த மிடிவல் இந்தியாக்கான ஒரு புக். ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மிடிவல் இந்தியா பை சதீஷ் சந்திரா, இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு புக் மாதிரி ஒரு 400+ பேஜஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஹோலிஸ்டிக்காக ஹிஸ்ட்ரிக்கு இருக்கிற புக் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவலுக்கு. ஸோ நான் திருப்பி ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். என்சிஆர்டி 6th to 12th வந்து மேண்டேட்ரி, நீங்கள் அதை படிச்சு தான் ஆகணும். அது கூட ஆர்.எஸ். சர்மால ஒன்று இதை எடுத்துக்கங்க, ஆர் இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட் இதை எடுத்துக்கங்க. அதே மாதிரி மிடிவல் இந்தியாவுக்கு உங்களுக்கு என்ன சொல்றேன், ஹிஸ்ட்ரி ஆஃப் மிடிவல் இந்தியா நார்மலா உங்களுக்கு ஓல்டு என்சிஆர்டி இருந்துருங்க, இந்த புக் எடுத்துக்கங்க, ஆர் இந்த புக் எடுத்துக்கங்க. இது மோர் தென் இனஃப். இல்ல சார் இதையும் மீறி எங்களுக்கு வந்து புக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உபிந்தர் போயிருங்க, உபிந்தர் சிங் ஆர் பூனம் தலால் தாஹியா. ஸோ இதுதான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கான சோர்ஸ். அடுத்து வந்து நம்ம மாடர்ன் இந்தியாவுக்கு போயிடலாம். மாடர்ன் இந்தியாவுக்கு உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸ் தான் நமக்கு என்னது, ராஜீவ் அஹீர் பை இவர் எழுதுன அந்த ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஒரு புக்கு. இதுவே போதுங்க, மோர் தென் எனஃப். இல்லை எனக்கு இது பார்க்கறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பிஎம்எஃப்லையுமே வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி புக்கு நல்லாவே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வெல் மேனரில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே என்ன பண்ணலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மோர் தென் எனஃப் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். எதுக்குன்னா நமக்கு மாடர்னுக்கு. அதே மாதிரி இதுலையுமே வந்து உங்களுக்கு லேட்டர் சாப்டர்ல வந்து உங்களுக்கு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸுமே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு போதும். இல்லை நான் வந்து புக்கிஷா போகிற ஆஸ்பிரண்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரம் கூட நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா, பிபின் சந்திரா 2-3 புக் எழுதிருப்பாருங்க. ஸோ வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ட்டு மஞ்சள் கலரில் உங்களுக்கு புக் இருக்கும். அந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். அது எதுக்குன்னா நல்லா இருக்கும், நீங்கள் தலைக்கு வச்சு தூங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறோன்னா, இது வந்து ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த புக்கு வந்து தேவையை தவிர நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஜென்ரலிஸ்டிக் எக்ஸாம் தான் நம்ம எழுத போகிறோம். அதனால நமக்கு இந்த புக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. ஸோ புக்கிஷாக இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் போகலாம். அண்ட் அது கூட இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா பிபின் சந்திரா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த புக்குமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசுகிறோம், பிபின் சந்திராஸோட இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு 2 புக்கு மஞ்சள் புக் சொன்னால அந்த புக்கு தான் இது. மெயின்ஸ் கண்டென்ட் சொல்லுவாங்க, தேவையில்லைங்க. ஸோ அடுத்து வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் நமக்கு வந்து நிதின் சிங்கானியா அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஸ்டாண்டர்ட் புக்குங்க. அது நமக்கு போதும். அது கூட நம்ம என்சிஆர்டியை நம்ம 11th என்சிஆர்டி சப்ளிமெண்ட்ரியாக நம்ம வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி சிசிஆர்டி வெப்சைட்டையும் நீங்கள் போய் என்ன பண்ணணும், அப்பப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கல்ச்சர் நோட்ஸ் வந்து நம்ம அதிலே நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதான் ஹிஸ்ட்ரிக்கான மெட்டீரியல். அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆப்வியஸாக என்சிஆர்டியில் வந்து உங்களுக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் எடுத்து பாருங்கள். அண்ட் அது கூட மாஸ்டரிங் மாடர்ன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பை நார்மன் லாவே, இது ரொம்ப வாஸ்டாக இருக்கும். வாஸ்ட்னா இல்லை, குட்டி புக்கு தான், ஆனால் பேஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த அளவு டீட்டெயில்டாக நமக்கு கேட்குற அந்த ஒரு கொஸ்டினுக்கு நம்ம போய் எஃபர்ட் போடணுமோ அப்படின்னா, சரி உங்களுக்கு போர் அடிக்கிறப்ப நீங்கள் கதை புக்கு மாதிரி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த புக்கு வந்து நல்லாயிருக்கும், நார்மன் லாவே. அதை விட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு பை அர்ஜுன் தேவ் அல்லது அந்த ஜெயினன் மாத்தூர் இருக்காங்களே, இந்த புக்ஸுமே நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒன்று தாங்க நான் சொல்கிறேன். சரி எல்லா புக்கையும் நான் எடுக்க சொல்ல, இதில் ஏதாவது ஒரு புக்கு, என்சிஆர்டிங்கிறது மேண்டட்ரி, அது கூட ஒன்று நார்மன் லாவே அல்லது வந்து ஜெயின் மாத்தூர், இதில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. இல்லை இது எனக்கு படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விஷன் ஐஏஎஸோட வேர்ல்டு ஹிஸ்ட்ரி மெட்டீரியல் ரொம்ப ஆர்கனைஸ்டாக அழகாக கொடுத்துருப்பாங்க சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி. அது இல்லைன்னா ஐஏஎஸ் பாபாலையுமே வந்து உங்களுக்கு வேல்யூ அடிஷன் மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, வேல்யூ அடிஷன் நோட்ஸ். அந்த நோட்ஸில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சூப்பராக இருக்கும். ஒரு 120லேருந்து 130 பேஜ் தான் இருக்கும். அதாவது இப்போ கேட்குற ட்ரெண்டுக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்னு கேட்கறதுக்கு அது போதும். பட் என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லேன்னா அந்த கண்டென்ட் சஃபிஷியண்ட்டாக இல்லை. பட் நான் ரொம்ப கம்மியாக படிப்பேன்,
எனக்கு ஒரு சோர்ஸ் சொல்லுங்க அப்படின்னா நான் வந்து என்ன சொல்லுவேன், இந்த ஐஏஎஸ் பாபா வந்து நான் போக சொல்லுவேன். பட் மேக்ஸிமம் நான் என்ன சொல்லுவேன்னா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணலாங்க. எத்திக்ஸில் யூஸ் பண்ணலாம், எஸ்ஏல யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கான புக்கு சொல்லியிருந்தோம்ல, அந்த 11th என்சிஆர்டி இதுதான் வந்து அந்த சிசிஆர்டி வெப்சைட், சென்டர் ஃபார் கல்ச்சரல் ரிசோர்சஸ் அண்ட் ட்ரைனிங். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அடுத்து ஜாகிரஃபிக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னதான் 6th-லேருந்து 12th வரல இருக்கிற என்சிஆர்டி. ஸோ எஸ்பெஷலி 11th அண்ட் 12th நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 11th 12th கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். 6th வந்து ரொம்ப பேசிக்காக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 6th-லேருந்து போகிறது வந்து அட்வைசபிள். அதே மாதிரி வந்து ஜிசி லியாங் அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க. இந்த பாருங்க, இதுதான் அந்த புக்கு, சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபி. இந்த புக்கில் லேண்ட் ஃபார்ம்ஸை பற்றிலாம், டிஃப்ரெண்ட் கிளேஷியல் லேண்ட் ஃபார்ம்ஸ் இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கிளைமேட்டிக் டிவிஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. லைக் தாய்கா பயம், துந்த்ரா பயம், அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்சிஆர்டி அண்ட் ஜிசி லியாங். இது கூட அட்லஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 அட்லஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஒன்று வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் அட்லஸ், அதுக்கப்புறம் ஓரியன் பிளாக் ஸ்வான். இது இல்லாமல் டிடிகே அட்லஸ் இருக்குது. அதே மாதிரி ஜியோகிராஃபி த்ரூ மேப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு காண்டினென்ட் வைஸாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிடிகே அட்லஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைப்படாது, இதுவே போதும். இது கூட இன்னைக்கு கேட்குற ஜியோகிராஃபி கொஷின்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னா உங்களுக்கு இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியோகிராஃபி மஜித் ஹுசைன் ஒன்று இதுக்கு போகலாம், ஆர்எல்ஸ் பிஎம்எஃபோட ஜியோகிராஃபி அதுக்குள்ளே நீங்கள் போகலாம். ஓகேங்களா, அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிஎம்எஃபோட ஜியோகிராஃபி. ஸோ சில இடத்துல தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றபடி ஒரு 90% அந்த புக்கு வந்து ரொம்ப டூ குட்டுன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் எப்படி அந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி இருக்கிற வீடியோ நான் வந்து போட்டு தரேன், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த பிஎம்எஃப்ல இருக்கிற புக்கில் நீங்கள் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது உங்களுக்கு எப்போ புரியும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எதை பார்க்கலாம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதை ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து எக்கனாமிக்கு ஆப்வியஸாக நம்ம சொல்லிட்டாங்க. ஸோ 11th 12th என்சிஆர்டி அது வந்து உங்களுக்கு மேண்டேட்ரி. அது கூட நீங்கள் சங்கர் கணேஷ் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக் எடுத்தீங்கன்னா எக்கனாமியை ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கான்செப்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதான் அந்த புக்கு சங்கர் கணேஷ். இதை பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரமேஷ் சிங்க்கு போகலாம். இந்த புக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ரமேஷ் சிங் எடுக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு நிதின் சிங்கானியாவே வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிலேயே உங்களுக்கு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதங்க போகலாம். ஸோ நிறைய பேர் இருக்காங்க எக்கனாமிக் வந்து ரிலீஸ் பண்ணது. பட் நீங்கள் இதுக்குள்ளே கன்சிடரபுளாக வச்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு மோர் தென் இனஃப். ஸோ ஸ்ரீராமோட ஐஏஎஸோட எக்கனாமி நோட்ஸ் இருக்கும், அதுவுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட் இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம பிஇபியில் நமக்கு ரிலீஸ் ஆகும்ல, ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து சப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் போகுதும். அப்படி இல்லை எனக்கு இதையெல்லாம் தாண்டி எனக்கு வேணும்னா நீங்கள் விஷன் ஐஏஎஸோட எக்கனாமிக் காம்பைலேஷன்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் என்விரான்மெண்ட் எக்காலஜி. ஸோ என்விரான்மெண்ட் எக்காலஜிக்கு நான் 2 புக்கு ரெஃபர் பண்ணுவேன். சி திஸ் ஆர் தட் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு பக்கம் பிஎம்எஃப், இன்னொரு பக்கம் சங்கர் வைக்கலாம். ஸோ சங்கர் வந்து முன்னாடி வந்துட்டு ரொம்ப வெறும் கதையாக கொடுத்துருந்தாங்க, பட் இப்போ தான் பிக்டோகிராஃபிக்காக வந்திருக்காங்க. பட் பிஎம்எஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பிக்டோகிராஃபிக்காக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அப்போ பிஎம்எஃப் மட்டும் மோர் தென் இனஃபா அப்படின்னா அப்படி கிடையாது. இது கூட நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் சப்ளிமெண்ட் பண்ணணும். ஆர்எல்ஸ் பிஎம்எஃப் ஆர் சங்கர் நீங்கள் வந்து 2 புக்குமே எடுத்து படிக்கிறதுங்கிறது வந்து மேண்டேட்டரி கிடையாது. அதே மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன், என்சிஆர்டியில் பயாலஜி கிளாஸ் 12th சாப்டர் நம்பர் 13, 14, 15, 16 இது வேணும். அதே மாதிரி 11th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் நம்பர் 14. ஸோ அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், இந்த மினிஸ்ட்ரியில் கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன் இது பிஐபியில் ரிலீஸ் ஆகும், அதுவும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, யூபிஎஸ்சியில் என்விரான்மெண்ட் அண்டு சயின்ஸ் அண்ட் டெக் தான் வந்து உங்களுக்கு மேஜராக வருது. அப்படிங்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையிலும் 2 சோர்ஸ் எடுத்துக்கிறது இதுக்கு அட்வைசபிள். ஸோ இங்கே நான் விஷன் கொடுத்துருக்கேன், விஷனோட PT 365 உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அது கூட வேற ஏதாவது ஒன்று சப்ளிமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு அதர் அகாடமிஸோட சேனல். அதே மாதிரி இதில் நீங்கள் பார்க்குறப்ப என்ன பண்ணணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பீகாக் தரந்துலா அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸை பற்றி இங்கே கவர் பண்ணியிருக்காங்க விஷனில் அப்படின்னு வைங்களேன். நீங்கள் வந்து இப்போ ஐஏஎஸ் பாபா ஏதோ ஒரு வெப்சைட் நீங்கள் வேற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்விரான்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணீங்கன்னு வைங்க, அங்கேயும் பீகாக் தரந்துலா கொடுத்துருக்காங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணுங்க. ஸோ இதில் கவர் ஆகாத டாபிக்ஸ் இருக்கும்ல வாஸ்டா, அந்த டாபிக்ஸுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க 2 மெட்டீரியல் எடுத்துக்கிறது அட்வைசபிள். எதுக்குன்னா சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் என்விரான்மெண்ட்.
அதே மாதிரி ஐசிஎஸ்சி மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட்டை பற்றி ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வேணும்னா நீங்கள் அங்கே வந்து நீங்கள் போய்க்கலாம். அண்ட் தென் சயின்ஸ் அண்ட் டெக் ஆபியஸாக தெரியும். இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்கில் வச்சு விளையாண்டுட்டாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற டைமில் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம சயின்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காம உள்ளே போகிறது வந்து டோட்டலி வந்து ராங் அப்படிங்கிறத இந்த வருஷம் யூபிஎஸ்சி இண்டிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், என்சிஆர்டி 6th-லேருந்து 10th வரல இருக்கிற என்சிஆர்டியை பேசிக்ஸை வந்து கொஞ்சம் கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ என்சிஆர்டியை நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி சயின்ஸில் என்ன மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்கிறத பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்சிஆர்டிக்குள்ளே போகிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் மெத்தட். அதே மாதிரி வந்து 11th கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 14, அதே மாதிரி பயாலஜியில் சாப்டர் நம்பர் 4 and 5, அதே மாதிரி 12th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் நம்பர் 16, பயாலஜியில் 8, 9, 10 இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். அண்ட் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்குக்கும் நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, 2 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து அட்வைசபிள். ஸோ நீங்கள் வந்து விஷன் பார்க்கலாம், ப்ளஸ் இன்சைட்ஸ் பார்க்கலாம், அல்லது நீங்கள் சுன்னியா இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்ல, ஏதாவது 2 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெவலப் இல்லை டார்கெட் இந்த மாதிரி நிறைய பேர் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதில் ஏதாவது நீங்கள் ஒரு 2 விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, டிஆர்டிஓ, ஸ்பேஸ், அதே மாதிரி ஏஐ, பயோடெக் இந்த மாதிரியான விஷயங்கள் நியூஸ் பேப்பரில் பார்க்குறப்ப அது என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ வாட் இஸ் வாட் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மோர் தென் இனஃப். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு நமக்கு இன்னொரு முக்கியமான சோர்ஸ் டவுன் டு எர்த் மேகசின் அண்ட் பிஐபி. ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பாருங்கள். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதுக்கப்புறம் வீடியோஸ் போடுவோம். அதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக என்ன பண்ணணும் சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிறத நம்ம தனியாகவே ஒரு வீடியோ நான் பண்ணித்தரேன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன வருதாங்க, ஒன்று ஹிந்து எடுங்க அல்லது இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஸோ ஹிந்துவாக நீங்கள் போனீங்கன்னா ஹிந்துல வந்து உங்களுக்கு எடிட்டோரியல் இதெல்லாம் நல்லா இருக்கும், நீங்களே அனலைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியன் எக்ஸ்பிரஸில் போனீங்கன்னா அவங்களே அனலைஸ் பண்ணி யூபிஎஸ்சி அப்படின்னு ஒரு காலமே வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 2ல் நீங்கள் எதை வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு மந்த்லி மேகசின் எடுத்துக்கோங்க. அது விஷனாக இருக்கலாம் அல்லது இன்சைட்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிஐபி வெப்சைட்டையுமே இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் இது கூட முக்கியமானது யோஜனா அண்ட் குருஷேத்ரா. ஸோ இது 2 மேகசினே விடாதீங்க, எவ்ரி மந்த் வந்து வரும். ஸோ அதையும் வாங்கி பாருங்க. ஸோ இந்த வருஷம் யூபிஎஸ்சி கிளியராக இண்டிகேஷன் சொல்லிட்டாங்க, நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் இங்கேருந்து தான் எடுத்தோம், யோஜனா, குருஷேத்ரா, பிஐபி அண்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் சோர்ஸ்லேருந்து தான் நாங்கள் எடுத்தோம் அப்படின்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் டைமில் ஆனுவல் சம்மரி அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க ஒவ்வொரு மினிஸ்ட்ரி. அதுலேருந்து தாங்க உங்களுக்கு கொஷின் வந்து இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்து எத்திக்ஸ். ஸோ எத்திக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இதுக்கு ஒரு ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலாக நீங்கள் வந்து லுக்மன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும், பேசிட்டு தான் இருப்பார், பட் நல்லா இருக்கும் கிளாஸஸ். ஒரு 45 கிளாஸஸ் கிட்ட இருக்கும். அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டு அந்த நோட்ஸ் கூட நீங்கள் லெக்சிக்கன் சப்ளிமெண்ட் பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்துட்டு ஃபோரம் இருக்காங்களா, ஸோ ஃபோரமில் வந்து எத்திக்ஸுக்கு வந்து ஒரு புக், ரெட் புக் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த புக் எடுத்துக்கலாம். இதுவே மோர் தென் இனஃப். இதை வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து எழுதி பார்த்தீங்கன்னாலே எத்திக்ஸுக்கு மோர் தென் இனஃப் உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். இது கூட முக்கியமான சோர்ஸ் 2nd ஏஆர்சி ரிப்போர்ட்டில் இருக்கிற செலக்டட் சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோர் தென் இனஃப். இதெல்லாம் மீறி நான் புக்கிஷான ஆளுனா லெக்சிகன் போகலாம், இல்லை ஜி சுப்பராவோ எத்திக்ஸ் புக் இருக்குது. நம்ம நிறைய புக்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, நீங்கள் அப்படி பார்க்கலாம். சிசாட்டுக்கு நம்ம வரலாம். அதுக்கு முன்னாடி இந்தியன் சொசைட்டிக்கு உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து என்சிஆர்டிக்கான 11th and 12th சோஷியாலஜி அந்த புக் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ராம் அஹுஜா அப்படின்னு ஒரு புக் இருக்குது, ரொம்ப சூப்பர் புக்குங்க, ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது இதெல்லாம் இல்லாமல் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா விஷன் ஐஏஎஸோ இல்லை ஃபோரம்லேயோ வந்து வேல்யூடேஷன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் தென் இன்டர்நேஷனல் ரிலேஷனுக்கு வந்து நமக்கு வந்து IR by அசோக் குமார் இந்த புக் வந்து நல்லாவே இருக்குது. இல்லை இது எனக்கு பார்க்குறது வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் விஷன் ஐஏஎஸ் நோட்ஸும் நல்லா இருக்குது, வஜிராமோட நோட்ஸும் உங்களுக்கு ஐயாருக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது இல்லாமல் ஒரு புக் இருக்கும், ராஜீவ் சிக்ரி எழுதியிருப்பார் இந்தியன் ஃபாரின் பாலிசியை பற்றி. அந்த புக்கு குட்டியுண்டாக இருக்கும், பட் அது வெறும் அந்த ஒரு டாபிக் ஃபாரின் பாலிசிக்காக நீங்கள் வந்து அவ்வளோ படிக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்தவரை நாட் அட்வைசபிள். பட் அதேமாரி நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப சூப்பர் புக்குங்க, நாலேஜ் வந்து எல்லா புக்லேயும் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த புக்கு போகலாம், பட் ரொம்ப கம்மியாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க IR by அசோக் குமார் அல்லது வந்து நீங்கள் விஷன் ஐஏஎஸ் நோட்ஸ் போகலாம், அல்லது வஜ்ரம். இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நியூஸ் பேப்பரில் வர அப்டேட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹிந்து அல்லது இந்தியன் எக்ஸ்பிரஸ். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டு, அதே மாதிரி
இந்தியா அண்ட் வேர்ல்டு ரிலேட்டடாக இருக்கிற ராஜ்யசபா டிவிலலாம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டியில் உங்களுக்கு பவ்னீத் சிங் புக்கும் நல்லா இருக்கு. அதே மாதிரி சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா பை அசோக் குமார் அண்ட் விபுல் 2 பேரும் எழுதியிருப்பாங்க. இந்த புக்குமே நல்லா இருக்கு. இது இல்லாமல் இன்னொரு மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா ராஜ்குமார் பொன்னுசாமின்னு நினைக்கிறேன், பொன்னுசாமியோ நம்ம தமிழ் ஃபேக்கல்ட்டி தான், சங்கரில் ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருமே வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு புக் ஒன்று இருக்கும் மார்க்கெட்டில். அந்த புக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த புக்கெலாம் வந்து நீங்கள் தாராளமாக இதில் ஏதாவது ஒரு புக்கு சூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒன்று ராஜ்குமார் அல்லது அசோக் குமார் அல்லது பவ்னீத் சிங், இதில் ஏதாவது ஒன்று இப்போ எடுத்துக்கங்க. இல்லை எனக்கு வந்து ரொம்ப குட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், விஷன் ஐஏஎஸோ இல்லை வஜ்ராமோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வெப்சைட்டையும் நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் வந்து போய் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஐடிஎஸ்ஏ வெப்சைட்டையும் என்ன பண்ணணும், நீங்கள் போய் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு மோர் தென் இனஃப்ங்க. ஸோ இதுதான் வந்து ஹோலிஸ்டிக்காக நம்ம சொல்லக்கூடிய அந்த புக்ஸ். ஸோ இது இல்லாமல் சிசாட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு புக் இருக்குங்க, அதாவது கிராக்கிங் தி சிசாட் பேப்பர் அப்படின்ட்டு ஒரு புக் இருக்கும். இந்த புக்கு தான் அது, ஓகேவா. ஸோ இந்த புக்கே வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், அதாவது உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், இது இல்லாமல் வந்து உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. இதுவே போதும், மோர் தென் இனஃப். இதை எடுத்து திருப்பி சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் புக்கிஷாக தான் போவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆப்டிடியூட் வந்து RS அகர்வால்லையும், ரீசனிங் வந்து நீங்கள் அரியன் பப்ளிகேஷன் நீங்கள் போகிறது வந்து அட்வைசபிள். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் போட்டு போகிறதாங்க பேசிக்கான விஷயம். இல்லை எனக்கு ஷார்ட்கட்ஸ் ரொம்ப நிறைய தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷார்ட்கட்ஸ் இன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் திசா பப்ளிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிசாட்டை பொறுத்தவரை நான் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு பிஒய்க்கு வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கொஸ்டினை காப்பி பண்ணி நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா ஒரு 4-5 மெத்தட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் சால்வ் பண்ணியிருப்பாங்க. 4-5 மெத்தடையுமே பார்த்துக்குங்க. அது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு எலிமினேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் வந்து இந்த புக் லிஸ்ட்டை பற்றின அப்டேட். அண்ட் ஃபைனலாக வந்து நான் ஒரு டிப்பு வேணால் உங்களுக்கு சொல்கிறோம். யூபிஎஸ்சி சிலபஸை தயவு செஞ்சு தரவாக என்ன இருக்குது, உங்களுக்கு வெறும் புக்கு இருக்குல்ல, ஒரு புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புக்கில் அட்ட தயவு செஞ்சு படிக்காதீங்க. சிலபஸ் எடுத்துகிட்டு இன்டர்னல் செக்யூரிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க, நக்சலிசம் கொடுத்துருக்காங்களா, அப்போ இல்லை லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசமாக வேறு ஏதாவது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா, என்ன எதுன்னு பார்த்துட்டு அப்போ அந்த டாபிக் போய் என்ன பண்ணுங்கள், புக்கில் வந்து நீங்கள் படிக்கிறது அட்வைசபிள். அதே மாதிரி நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 4 சோர்ஸு, சிலதுக்கு 5 சோர்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். பட் புரிஞ்சுக்கங்க, லிமிட்டட் சோர்ஸ் எடுத்து மல்டிபிள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் ஆகும். நீங்கள் சில பேர் என்ன பண்ணுறீங்க, நான் ஒரு புக்கு சொன்னேன்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் 2 புக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நம்ம வந்து இதை ரெஃபர் பண்ணால். அண்ட் இந்த புக்ஸ் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண புக்ஸ் எல்லாமே நான் பர்சனலாக வந்து நான் பார்த்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நிறைய புக்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. பட் இந்த புக்ஸ்லாம் நான் பர்சனலாக பார்த்து நல்லா இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயினாக பிஒய்க்கு எடுத்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2க்குமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் சீரிஸ் போட்டு பண்ணுங்கள். அது கூட வந்து கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கம்பைல் பண்ணிங்கன்னா இந்த யூபிஎஸ்சி ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஈஸியராக வந்து இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இந்த புக் லிஸ்ட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.